அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற தொடரில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம் கேட்டு வருகிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யாத குற்றத்திற்காக சிறை கொட்டடிக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர் உள்ளே செல்கிற போது அவரோடு 2 கைதிகளும் உள்ளே சென்றார்கள். அந்த 2 கைதிகளோடு யூசுப் நபிக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவர்கள் கனவு கண்டார்கள். கனவுக்கான விளக்கத்தை யூசுப் நபியிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். ஒருவர் தண்டனை குற்றவாளி, இன்னொருவர் விடுதலை செய்யப்படக்கூடியவர். விடுதலை செய்யப்படக்கூடியவர் விடுதலை செய்கிற அந்த நேரத்தில் யூசுப் நபி அவர்கள் இந்த நாட்டுடைய அரசனிடம் போய் நடந்தவற்றை நீ சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார். அவர் அரண்மனைக்கு சென்றதற்கு பிறகு சுத்தமாக அதை மறந்து விடுகிறார். அரசன் கனவு காணுகிறான். அந்த கனவுக்கான விளக்கத்தை கூடியிருந்த அரசவை பிரமுகர்களிடம் கேட்கிற போது, இது பொருளில்லாத ஒரு கனவு என்று, இதை பற்றி விளக்கம் எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட யூசுப் நபியுடைய சிறை தோழர் அவருக்கு நினைவு வந்து, என்னை நீங்கள் சிறைக்கு அனுப்பினால் நான் இதற்கான விளக்கத்தை கேட்டு வந்து நான் சொல்கிறேன் என்று அந்த நாட்டினுடைய அரசரிடம் அனுமதி கேட்கின்றார். அப்போது அவர் சிறைக்கு போகிறார். சிறைக்கு போனதற்கு பிறகு யூசுப் நபி அவர்கள் இந்த மன்னர் கண்ட இந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்கிறார். அந்த விளக்கத்தையும் சொல்லி அனுப்புகிறார். இதை மன்னரிடம் வந்து அந்த சிறையிலிருந்து விடுதலையான கைதி கனவுக்கான விளக்கத்தை சொல்லி முடிக்கிறார். இந்த விளக்கத்தை கேட்ட மன்னன், காலல் மலிகூத்தினி பிஹி பலம்மா ஜாஅ அர்-ரசூல் கால இர்ஜி இலா ரப்பிக் ஃபஸ்அலுஹு மா பாலு நிஸ்வத்தில் லாத்தி கத்தஅன ஐதியஹுன்ன இன்ன ரப்பி பிகைதிஹின்ன அலீம். அப்போ யூசுப் நபிட்ட போய் சிறையில போய் அரசர் ஒன்னை அழைத்து வர சொல்லி இருக்கிறார் அரசவைக்கு அப்படின்னு அரசனுடைய தூதர் போய் சொன்ன போது யூசுப் நபி சொல்றார், இர்ஜி இலா ரப்பிக், நீ உன்னுடைய அரசன்கிட்ட போய் நீ சொல்லு. என்ன சொல்லு? ஃபஸ்அலுஹு மா பாலு நிஸ்வத்தில் லாத்தி கத்தஅன ஐதியஹுன்ன. அந்த பொம்பளைங்கள்லாம், நகரத்து பெண்கள் எல்லாம் விருந்துக்கு அழைக்கப்பட்டு ஊராக கையில கத்தியை கொடுத்து நான் கடந்து போகிற போது அவங்கெல்லாம் முன்னால் இருக்கிற உணவை கத்தரிக்காமல் கைகளை அறுத்து கொண்டார்களே, அந்த பெண்களுடைய நிலை என்ன என்று போய் கேள் அப்படின்னு சொல்லி யூசுப் நபி வந்த தூதரை திருப்பி அனுப்புகிறார். இன்ன ரப்பி பி கைதிஹின்ன அலீம். யூசுப் நபி சொல்றார், இந்த பெண்கள் செய்த சூழ்ச்சியை என்னுடைய இரட்சகன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். என்ன சூழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் இதுல குற்றம் இழைத்தவனா குற்றமற்றவனா என்பது அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்போ எனக்கு அதுக்கு விட வேணும். எதுக்கு விட வேணும்? என்னை பார்த்து அவங்க கையெல்லாம் ஆட்டுட்டானா இல்லையா,
அதுக்கு என்ன விடனே தெரியலையே, என்ன சிறை குட்டைகளை கொண்டு சேர்த்தாச்ச அப்படின்னு சொல்லி வந்த தூதுவர்கிட்ட இதை சொல்லி அனுப்புறார். உடனே அவர் வந்து மன்னர்கிட்ட சொல்றார். மன்னர் அந்த நகரத்து பெண்களை எல்லாம் அழைத்து கேட்கிறார். மா கத்துபுக்குன்ன இது ராவத்துன்ன யூசுப் அன் நப்சிஹி. யூசுப் இந்த அரண்மனையில் இருக்கும்போது அவரு வந்து போனாரா இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு தப்பு தவறு எதுவும் பண்ணாரா? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள்கிட்ட அந்த அரசன் கேட்கிறார். அப்ப அந்த பெண்கள் சொல்றாரு, குல்ன ஹாஷல் இல்லா, அல்லாஹ் தூயவன், மா அலிம்னா அலைஹிமின் சூ, அவரிடத்தில் எந்த தவறையும் நாங்கள் காணவில்லை என்று அந்த பெண்கள் சொன்னார்கள். காலத் இம்ரஅத்துல் அசீஸ். இப்பதான் அந்த மன்னனுடைய மனைவி பேசுறான். ஏன்னா அவரை சிறைக்கு அனுப்புற வரைக்கும் உண்மை என்ன செய்யல, சொல்லல. இந்த உண்மை என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக யூசுப் நபி என்ன செய்யறாரு, நமக்கு விடுதலை கிடைச்சிச்சேன்னு சொல்லி போகாம எனக்கு அதுக்கு விட வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறாரு. உடனே அரசர் அந்த பொம்பளைங்களை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு, யூசுப் இல்ல தப்பு பண்ணாங்கன்னா இல்ல தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப யாரும் தப்பு பண்ணது அப்படின்னு அடுத்த கேள்வி வருமா இல்லையா? அப்போ வாலண்டியரா அரசனுடைய மனைவி என்ன செய்யறான், வாலண்டியரா வாய திறக்கிறான். காலத் இம்ரத்துல் அசீஸ், மன்னனுடைய மனைவி சொன்னாள், அல் ஆன் ஹஸ் ஹசல் ஹக்கு, இப்போ உண்மை வெளிப்பட்டு விட்டது, உண்மை வெளிப்பட்டு. அனராவத்தும் அந்நப்சி, நான் தான் அவரை தவறான நோக்கத்தில் அழைத்தேன் என்று அவளே என்ன செய்றான், ஒத்துக்கிறார். இன்னஹு லமின ஸாதிகீன், அவர் உண்மையாளர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார். ذلك ليعلم أني لم أخنه بالغيب وأن الله لا يهدي كيد الخائنين. இது ليعلم أني لم أخنه بالغيب, மறைவாக இருக்கிற நேரத்திலும் கூட நான் இந்த மன்னனுக்கு நான் துரோகம் இழைக்கவில்லை. அவன் வீட்டுக்காரில, மன்னனுடைய வீட்டுக்காரி, அவன் என்ன ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. நான் அரசவையில் இருக்கிறேன், அவ அரசி. அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கூட நான் என்ன செய்யல, தவறாக நான் பயன்படுத்தவில்லை, அந்த மன்னனுக்கு நான் துரோகம் இழைக்கவில்லை என்று அவர் சொல்கிறார். அன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் காயினி, இப்படி துரோகம் இழைக்கக்கூடியவர்களுடைய சதியை சதி செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டான், வழிகாட்ட மாட்டான் என்று யூசுப் நபி சொன்னார். அடுத்து சொல்றாரு, அப்ப எப்படி இந்த அளவுக்கு வந்து தெளிவாக இருந்த யூசுப் இடையிலேயே அந்த மன்னனுடைய மனைவி அழைக்கும் போது முதல்ல மறுத்துட்டு அதுக்கப்புறம் ஏன் அவருக்கு சின்ன ஒரு சலம் ஏற்பட்டது, அதற்கும் என்ன ஒரு விட அல்லாஹ் என்ன சிறப்புறான் இல்ல சொல்றா. யூசுப் நபியே சொல்லி காட்டார், அம்மா ஊபரிமு நஃப்ஸி இல்ல நஃப்ஸ் இல்ல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நான் என்னை பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்ளவில்லை, நான் என்னை பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, பொதுவாக மனித உள்ளம் அது தீமையைத்தான் தூண்டும், மனித உள்ளம் தீமையைத்தான் தூண்டும். இல்லாமா ரஹிம ரப்பி, என்னுடைய ரப்பு யாருக்கு அருள் செய்தானோ அந்த மனிதனை தவிர, அவன் தான் இதில் தப்பிக்க முடியும். அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக மனிதன் தவறிழைத்து விடுவான். முதல்ல ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் தவறை செய்யத்தான் தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனித நிலையில் நான் இருந்ததால் எனக்கு அந்த சிந்தனை வந்தது. அல்லாஹ் என்ன அருள் செய்தான், நான் அதிலிருந்து என்னை நான் என்ன செய்றேன், காத்துக்கொண்டேன், அதிலிருந்து என்னை நான் காத்துக்கொண்டேன். இன்ன ரப்பி கஃபூர் ரஹீம், என்னுடைய ரட்சகன் அவன் மன்னிக்கிறவன் அருளாளன் அப்படின்னு சொல்லி காட்டார். அதுக்கப்புறம் காலல் மலிக்கு தூணி பிஹி, அப்போ யூசுப் நபிய அரசன் என்ன செய்யறான், அவர் எங்க என்ன அழைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி இப்பதான் என்ன அவருக்கு முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கிறது. தான் குற்றமற்றவர் என்பதை அவர் நிரூபித்து விட்டார். மன்னனுக்கு புரிஞ்சிருச்சு, சரியான ஆள் தான், நம்பிக்கையான ஆள் தான், நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி மன்னனுக்கும் புரிந்து விட்டது. இப்போ மன்னன் யூசுப்பை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அஸ்தஹ்லிசுஹு லி நஃப்ஸி, அவரை எனக்காக நான் செய்கிறேன், நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். அப்ப என்னுடைய அரசவையில ஒரு முக்கிய பொறுப்புக்குரியவராக நான் அவரை என்ன செய்றேன், நான் ஆக்கிக் கொள்கிறேன். பலம்மா கல்லமஹு,
அப்போ மன்னன் யூசுப் நபிகிட்ட பேசுகிறான். மன்னன் யூசுப் நபிகிட்ட பேசுகிறான். அப்படி பேசும்போது கால இன்னக்கல் யௌம லதைனா மக்கீனுன் அமீன், என்ன சொல்கிறான் மன்னன், இன்றைய நாள் நீ எனக்கு நம்பிக்கைக்குரிய உறுதியான ஒரு மனிதராக நீ என்ன செய்கிறாய், இருக்கிறாய். உறுதியான ஒரு மனிதராக நீ இருக்கிறாய், நம்பிக்கைக்கு பாக்கியமானவராக நீ என்னுடைய அதாவது அமைச்சரவையில நீ இருக்கின்றாய் என்று ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்துல என்ன அவரை மன்னன் என்ன செய்கிறான், நீ இரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ யூசுப் நபி சொல்கிறார், இஜ்அல்னி அலா ஃபஸாயினில் அர்த், அப்போ என்ன எனக்குன்னு ஒரு பொறுப்பு தரணும் இல்லை, அந்த பொறுப்பு என்னன்னா அதாவது நிதி அமைச்சக பொறுப்பு எனக்கு வேண்டும். ஃபஸாயினில் அர்த், பூமியினுடைய பொக்கிஷங்களுக்கு நான் ட்ரெஷரராக இருக்கணும், நான் தான் நிதி அமைச்சராக இருக்க வேண்டும், அந்த பொறுப்பு எனக்கு தாங்க. இன்னி ஹஃபீதுன் அலீம், நான் பேணி பாதுகாக்கக்கூடியவன், நன்கு அதை அறிந்து பாதுகாத்துக் கொள்வேன் என்று யூசுப் நபி சொன்னார். கதாலிக்க மக்கன்னாலி யூசுஃப ஃபில் அர்த், அல்லாஹ் இப்ப சொல்றான், இவ்வாறு தான் யூசுஃபுக்கு நாம் விரும்பிய இடத்தில் தபவ்வோ மின்னா ஹைஸு யஷா, அவர் விரும்பிய இடத்தில் வாழ்வதற்கும் வசிப்பதற்குமான ஒரு வாய்ப்பை நாம் யூசுஃபுக்கு நாம் என்ன செய்தோம், வழங்கினோம். எங்கேயோ பிறந்து எப்படியோ சதியினால எங்கேயோ சேர்ந்து ஜெயிலுக்கு போய் கடைசியில் அரசவையில் ஒரு நிதியமைச்சக பொறுப்புக்கு என்ன அல்லாஹ் என்ன செய்ய அவரை கொண்டு உட்கார வைத்து விட்டான். நுசீபு பி ரஹ்மத்தினா மன் நஷா, நாம் நாடியோருக்கு நம்முடைய அருளை நாம் என்ன செய்வோம், வழங்குவோம். வலா நுதியு அஜ்ரல் முஹ்சினீன், நல்ல விதமாக நடந்து கொள்ளவர்களுக்கு அவர்களுடைய கூலியை நான் என்ன செய்ய மாட்டேன், வீணடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வல அஜ்ருல் ஆஹிரத்தி கைருன் இல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், மறுமையினுடைய கூலி இருக்குத அது நம்பிக்கையாளர்களுக்கு இதை விட சிறந்ததாக இருக்கும். அவர்கள் இன்னும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் நம்பிக்கையாளர்களுக்கு மறுமையுடைய கூலி இதை விட சிறந்ததாக இருக்கும். இந்த உலகத்துல பயந்து வாழ்ந்ததால யூசுஃபுக்கு ஒரு பெரிய நிதி அமைச்சக பொறுப்பை, நிதி அமைச்சர் பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? இன்னும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார் இந்த உலகத்துல கிடைக்கிற இந்த சொகுசை விட, இந்த பதவியை விட சிறந்த பதவியை அல்லாஹ் என்ன செய்வான், நாளை அருமையில வழங்குவான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறது. 57வது வசனம். இப்போ நிதி அமைச்சராக உட்கார்ந்தாச்சு. நிதி அமைச்சர் அந்த நாட்டுக்கு என்ன, அவர் நிதி அமைச்சர். وجاء إخوة يوسف ودخلوا عليه فعرفهم وهم له منكرون. இப்போ அந்த யூசுஃபுடைய சகோதரர்கள் இவருக்கு எதிராக சதி பண்ணாங்களா இல்லையா, அவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க, அந்த அரசவைக்கு வர்றாங்க. அந்த ரேஷன் கடைக்கு வர்ற மாதிரி என்ன மன்னத்தை மானியம், அவங்க உயிர் வாழ்வதற்காக என்ன தானியங்கள் சாப்பாடு மற்றவைகள் எல்லாம் வாங்குறதுக்காக என்ன செய்றாங்க, அரசவைக்கு என்ன செய்றாங்க, வர்றாங்க. வரும்போது தகலு அலைஹி யூசுஃபு ஃபஅரஃபஹும், இவங்க நம்ம சகோதரன் சொல்லி யூசுஃபு தெரிஞ்சு போச்சு. இந்த வந்தவங்க எல்லாருமே நம்ம சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஆனா வஹும் லஹு முன்கிரூன், அவர்களுக்கு யூசுஃபு தெரியல, யூசுஃப் தான் நிதியமைச்சராக இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல, யூசுஃபுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வலம்மா ஜஹஸஹும் பிஜஹாஸிஹிம் قال اتوني باخ لكم من ابيكم, அப்போ அவர்களுக்குரிய சாதனத்தை கொடுக்கும்போது உங்க தந்தைகிட்ட பிஅகில் லக்கும் மின் அபீக்கும், உங்கள் தந்தையின் மூலமாக ஒரு சகோதரர் உண்டு, அந்த சகோதரரை கூட்டு வரணும். அப்படின்னா என்ன இருக்கும், மொத்தம் 11 நம்ம சொன்னோமா, 11 யூசுஃபை கழிச்சாச்சுன்னா 10, இப்போ வந்தது 9 தான் வந்திருக்கிறாங்க. இன்னொரு சகோதரர் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரும் உங்க தந்தைக்கு பிறந்த சகோதரர். அப்படின்னா என்ன அர்த்தம், தாய் வேற தந்தை ஒன்று. அப்ப யூசுப் நபிக்கும் அந்த வராத சகோதரருக்கும் தாய் ஒண்ணு, மீதி இருக்கிற 9 பேருக்கு வேற தாய். ஆனா தகப்பன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான், 2 பேருக்கும் தகப்பன், மொத்தம் 11 பேருக்கும் தகப்பன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மனைவி, ஒரு மனைவியுடைய பிள்ளைங்க யூசுஃபும் அவருடைய இன்னொரு சகோதரரும், இன்னொரு மனைவியுடைய பிள்ளைங்க, மீதி 9 பேர். அதனால அவர் என்ன செய்றான்னு சொன்னா, அதாவது பி அகில் லக்கும் மின் அபீக்கும், உங்க வாப்பாவுக்கு உரிய அந்த சகோதரர் இருக்காரா இல்லையா, அவரை நீங்க என்ன செய்யுங்க, கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார். அல்லாஹ் தரவுன அன்னி ஊஃபில் கைல வஅன கைருல் முன்சிலீன், நீங்க அப்படி கூட்டு வந்தா தான்
உங்களுக்கு தரக்கூடிய அந்த ரேஷன் பொருள் இருக்கா இல்லையா, அதை நான் நிறைவாக என்ன செய்வேன், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் தருவேன், அளந்து தருவேன். இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தரமாட்டேன், குறைச்சிருவேன். அப்போ என்ன நோக்கத்தை சொல்றாங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா அவங்களுக்கு தான் யூசுஃபுக்கு தான் இவங்க யாருங்கிறது தெரியும், வந்தவங்களுக்கு இவர் யூசுப்னு தெரியாது. இல்லை, அவரையும் அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் என்ன பூடகமாக என்ன செய்றாரு, அவரையும் கூட்டுவாங்க, அப்பதான் அவங்களுக்கு நிறைய பொருள் தருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு சொல்றார். இல்லம் தஅதூனி பிஹி ஃபலா கைல லக்கும் இந்தி வலா தக்ரபூ. நீங்க அவரை திருப்பி போய் அவரை போய் அழைச்சிட்டு வரலன்னு வைங்க, இன்னமும் உங்களுக்கு எந்த பொருளும் கிடையாது, இன்னும் எந்த பொருளும் உங்களுக்கு கிடையாது. அப்பப்போ வந்து இங்க வந்து உங்களுக்கு படியாளர்கள் இல்லை, அவரை இனி கூட்டு வந்தா தான் நம்ம உங்களுக்கு பொருள் அப்படி சொல்லி என்ன செய்றாரு சொல்றாரு. அப்போ காலசன் உராவிதுஹு அன்ஹு அபாஹு வ இன்னா லஃபாயிலூன். அப்போ அவங்க சொல்றாங்க, சரி நாங்க போய் என்ன செய்யறோம், என் தாப்பனாட்ட போய் சொல்லி அவரையும் அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, போறாங்க. وقال لفتيانه اجعلوا بضاعتهم في رحالهم لعلهم يعرفونها اذا انقلبوا الى اهلهم لعلهم يرجعون. அப்போ யூசுப் நபி சொல்றார், எப்பா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு அந்த பொருளை கொடுக்கும்போது அவங்களுடைய பொருள் கொண்டு வந்த பொருளை என்ன செய்றாங்க, அடமானமாக வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு தெரியாமலேயே இவர் கொடுக்குற அந்த ரேஷன் பொருளோட சேர்த்து மூட்டைக்குள்ள என்ன திணிச்சு கெட்டினா போங்க அவரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, அனுப்பி வைக்கிறார். அப்பதான் இவங்க என்ன செய்வாங்கன்னா போய் திரும்பி அங்க போய் உழைச்சு பார்க்கும்போது இங்க அரசவையில நம்ம ஒப்படைக்க வேண்டியது சேர்ந்து இந்த மூட்டைக்குள்ள இருக்கிற, ஐயோ இதை திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும், இல்லாத நாளைக்கு நம்ம போனா சரக்கு பொருள் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு என்ன செய்வாங்க, திரும்ப ஒப்படைக்கிறதும் வருவாங்க, அந்த சகோதரரை என்ன செய்வாங்க கூட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல என்ன யூசுப் நபி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை கொடுத்துட்டு இங்க இருந்து ஏதோ ஒன்று ரெண்டு என்ன அந்த மூட்டைக்குள்ள சொருவி போங்கன்னு சொல்லி என்ன செய்றாரு யூசுப் நபி அனுப்பிவிட சொல்றாரு. அது மாதிரி போயிடுறாங்க. பலம்மா ரஜாஉ இலா அபீஹிம், இவர்கள்லாம் போய் யாக்கூப் நபிகிட்ட போய் சொல்றாங்க, காலு யா அபானா முனிஅ மின்னல் கைல் ஃபஅர்சில் மஅனா அஃபானா நக்தல் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அப்போ இவங்க சொல்றாங்க, தந்தையே நாங்க இந்த ரேஷன் பொருட்களில் இருந்து தடுக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு தேவையான பொருள் என்ன செய்யல அவர் தரல, அதனால நம்ம சகோதரர் என்ன நம்மோட என்ன செய்யுங்க, அரிசில் மஅனா அஃபானா எங்களுடைய சகோதரரை எங்களோட அனுப்பி வைங்க, இன்னா லஹு லஹாஃபிதூன் அவரை நாங்க பொத்தி பொத்தி பாதுகாத்து என்ன செய்வோம் திருப்பி கூட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்போ யாக்கூப் நபிக்கு திரும்ப பழைய நினைவு வந்துருச்சு. ஏற்கனவே பொத்தி பொத்தி கூட்டு வருவோம்னு யூசுஃபை கூட்டு போனீங்க, ஏன்னா அவரை கொண்டு போய் கடைசியில் ஓனாய் சாப்பிடுச்சு, அது செஞ்சுட்டு இது செஞ்சுட்டு கதை அடைஞ்சிங்க. இப்போ திரும்பவும் ரெண்டாம் தரமா ஆரம்பத்தில் இருந்தா அப்படின்னு சொல்லி என்ன அவர் கேட்கிறாரு, ஹல் ஆமனுக்கும் அலைஹி, நான் உங்களை நம்பணுமா, இல்லா கமா ஆமன் துக்கும் அமீன் துக்கும் அலா அஹிஹி மின் கபுல், இவருக்கு முன்னால ஒரு சகோதரருடைய விஷயத்துல நான் நம்பியதை போன்று இவர் விஷயத்தில் நான் உங்களை நம்பணுமோ அப்படி சொல்லி யாக்கூப் நபி கேட்டார். ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா, அல்லாஹ் பாதுகாக்கின்றவனில் சிறந்தவன், வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் அருள் செய்கின்றவர்களில் மிக்க அருள் செய்யக்கூடியவன் என்று ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இதை எல்லாரும் வீட்டு வாசல்ல எழுதி போட்டு ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இது என்ன யாக்கூப் நபி சொன்னது, அல்லாஹ் வந்து பாதுகாக்கக்கூடியவன், அவன் அருளாளர்களுக்கெல்லாம் மிக்க அருளாளன் அப்படின்னு சொல்லி என்ன அவங்கள்ட்ட யாக்கூப் நபி என்ன பதில் சொல்கிறார். ஃபலம்மா மதஅஹும் ஃபலம்மா ஃபதஹு மதஅஹும் வஜது பிலாஅத்தஹும் ருத்தத் இலைஹிம் قالوا يا أبانا ما نبغي هذه بضاعتنا ردت إلينا ونمير أهلنا ونحفظ أخانا ونزداد كيل بعير ذلك كيل يسير. அப்போ கடைசியில் வந்த விஷயத்தை சொல்லிட்டு அந்த மூட்டை முடிச்சு என்ன செய்றாங்க அவுக்குறாங்க. மூட்டை முடிச்ச அவுத்து அதில் திறந்து பார்க்கும்போது தங்களிடம் சில பொருட்கள் என்ன திரும்பி வந்திருக்குது. அப்போ ஐயையோ இதை நம்ம கொண்டு போய் என்ன செய்யணும், நம்ம ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்றாங்க, யா அபானா மானபுகி ஹாதிஹி பிலாஅத்துனா ருத்தத் இலைனா, ஐயையோ இந்த சரக்கு பொருள் நம்ம இடமே திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமீரு அகலனா வனஅபது அகானா, ஆதலால் இதை நாங்க கொண்டு போய்
அவங்கள்ட்ட கொண்டு போய் என்ன செய்யணும், சேர்க்கணும். நம்ம குடும்பத்தாரர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்துட்டு இன்னும் என்ன செய்யணும், நாங்க உணவு வாங்கிட்டு வரணும். நஸ்தாது கைல பயிர் தாலிக்க கைலு யசீர். இது நம்ம ஒட்டக சுமை அதிகமாக என்ன கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நிறைய பொருட்களை நாங்கள் என்ன செய்யலாம், கொண்டு வாங்கிட்டு வரலாம். அதனால நான் இதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மூட்டை முடிச்சு அவுக்கும் போது உள்ள இருந்த பொருளை பார்த்துட்டு தாப்பட்டு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்ப தாப்பனாரு அவர் சொல்லாரு, கால லன் ஊரு சிலகுமாக்கும், நான் இந்த மகனை உங்களோட நான் அனுப்ப மாட்டேன்ப்பா, உங்களோட நான் அனுப்ப மாட்டேன். அத்தா தூத்தூனி மௌசிக்கம் மினல்லா, அல்லா மீது சத்தியம் விட்டு நீங்க சொன்னாக்கா இந்த இது மாதிரிலாம் தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லி அல்லா மீது சத்தியம் விட்டு சொன்னா நான் பையனை நான் உங்களோட அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. துன்னி பிஹி, திருப்பி கட்டாயமாக எந்த சேதாரம் இல்லாம இவரை நான் கொண்டு வருவோம் அல்லா மீது சத்தியமாக அப்படின்னு நீங்க சொல்லணும். இல்லா ஆத்தபிக்கும் பலம்மா ஆத்தௌஹு மௌசிக்கஹும் காலல்லாஹு அலாமா நகூலு வக்கீல். அப்போ உறுதிமொழி அளிக்காது வர நான் உங்களோட அனுப்ப மாட்டேன் என்று யாக்கூப் நபி சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, உறுதிமொழி அளிக்கிறாங்க. உறுதிமொழி அளித்ததற்கு பிறகு யாக்கூப் நபி சரி இந்த பையனை உங்களோட அனுப்புறதுக்கு என்ன செய்யறாரு, அவர் தயாரா. ஏன்னா நிறைய பொருட்கள் அங்கிருந்து நமக்கு தேவையான பொருட்கள் உணவு தானியங்கள் வர வேண்டி இருக்குது. ரெண்டாவது இப்ப கொஞ்சம் வந்த பொருளையே திருப்பி கொடுக்க வேண்டிய பொருள் என்ன செய்யுது, மாட்டிக்கிருச்சு. அதனால வேற வழியே இல்லை. அவங்கள்ட்ட சத்தியபிரமாணம் வாங்கிட்டு அந்த இன்னொரு சகோதரரையும் யாக்கூப் நபி அனுப்புவதற்கு தயாராகிவிட்டார். இன்ஷா அல்லாஹ் தொடரும்.